இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது கொஞ்சம் நிறைய ஊற்றலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். போட்டு சோம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 15 வெங்காயம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதிலே போட்டு நல்லா குழஞ்சி வர மாதிரி வதக்கி விடணும். அது குழையிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாமே இப்போயே போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் குழஞ்சி வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கின உடனே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுறணும். போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். அதையும் நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டு அதுலேயும் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும். அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம நண்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடணும். அது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நண்டு அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கலந்து விடுங்க. அது வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கிரேவி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது கிரேவி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி வரக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.